ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம். மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம். வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா, என் சங்கத் தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓடிடி இது நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை எல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஓடிடி எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளதான் நம்ம எல்லா படமும் பாக்குறோம். நீங்க ஒரு 10 பேர் எடுத்து நீங்க எப்ப சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடில தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன். 2024 அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளவு பிரச்சனைகள், வாங்குறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகள்ல, அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல, எந்த விதத்திலயுமே அவங்க ரெடியா இல்லை. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனா ஓடிடில எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி எப்படி பெரிய வெள்ளமா மாறும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்ப பார்ப்பாங்க. அப்பப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்துல இந்த A2S ஓடிடி நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை. எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான், நலிவடைந்தவர்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்.